விடுதலை, டெலிவரன்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு விடுதலை வராதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த விடுதலைக்காகத்தான், இந்த மீட்புக்காகத்தான், இந்த டெலிவரன்ஸுக்காகத்தான் எல்லா மத ஜனங்களும் ஆங்காங்கு என்ன செய்கிறார்கள்? அலைந்து போகிறார்கள். எப்படியாவது ஒரு விடுதலை வேணும், ஏதாவது ஒரு வழியில எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சரீரத்துக்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு இன்னைக்கு உள்ளேயும் வெளியும் ஜனங்கள் ஆங்காங்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா பைபிள்ல தெளிவாய் சொல்லி இருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய விடுதலை, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய விடுதலை போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் சோத்திரம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சோத்திரம். எனக்கு வர வேண்டிய விடுதலை போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல, எனக்கு வர வேண்டிய விடுதலை மந்திர கயர்ல இல்ல, எனக்கு வர வேண்டிய விடுதலை கோர்ட்ல இல்ல, எனக்கு வர வேண்டிய விடுதலை பேங்க்ல இல்ல, எனக்கு வர வேண்டிய விடுதலை என் சுய பலத்துல இல்ல, எனக்கு வர வேண்டிய விடுதலை பணத்துல இல்ல, எனக்கு வர வேண்டிய அத்தனை விடுதலையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில நிறைய விடுதலை உண்டு. ஆனா அந்த விடுதலைக்கெல்லாம் இந்த பேர் சொல்ல முடியாது. என்ன பேரு? மெய்யாகவே அப்படின்னு வராது. பல்லு வலிக்கு மாத்திரை போட்டா 2 மணி நேரத்துக்கு பல்லு வலி என்ன செஞ்சிடும்? 2 மணி நேரம். அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு மாத்திரை, இல்லது வேற வழி வந்துடும். இந்த வழி போய் இன்னொரு வழியை கொண்டு வந்துடும். இந்த பூமியில இந்த ஜனங்கள் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய் வருகிற எல்லா விடுதலையும் மெய்யான விடுதலை அல்ல, அது பொய்யான விடுதலை. சில மணி நேரம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என் லைஃப் லாங் எவர்லாஸ்டிங் ஒரு டெலிவரன்ஸ், விடுதலை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இந்த மாதம் முடிவதற்குள்ளா என்னுடைய வல்லமை அவர்களை விடுவிக்க போகிறது. உங்க சரீரத்தை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விடுதலை எங்க இருக்கிறது? சோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் இயேசுதான் விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எல்லாரும் சேர்ந்து முன்னாடி பார்த்து வாசிங்களேன். கர்த்தரே ஆவியானவர் எங்க விடுதலை உண்டு? ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் விடுதலை உண்டாகும். கயர்ல விடுதலை இல்ல, ஜோமன்ற தண்ணியில விடுதலை இல்ல, ஜோமன்ற எண்ணெயில விடுதலை இல்ல. அதெல்லாம் புதுசா வர்றவங்களுக்கு, சாதாரண ஆட்களுக்கு. சோத்திரம். எனக்குரிய விடுதலை எங்க இருக்குதுன்னா ஆவியானவர் எங்க உண்டோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டில் ஆவியானவர் இருந்தார்னா, உங்க பெட்ரூம்ல ஆவியானவர் இருந்தார்னா, உங்க பிசினஸ்ல, உங்க கையின் பிரயாசத்துல ஆவியானவர் இருந்தார்னா, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆவியானவர் இருந்தார்னா, உங்க சரீரத்துல ஆவியானவர் இருந்தார்னா, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் விடுதலையை தர முடியும். மெய்யான விடுதலை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. பேசிக் இதை கற்றுக்கொள்ளணும். எனக்கான விடுதலை போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கான விடுதலை கோர்ட்ல இல்லைன்னு சொல்லுங்களேன். எனக்கான விடுதலை பேங்க்ல இல்லைன்னு சொல்லுங்களேன். எனக்கான விடுதலை என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இல்லைன்னு சொல்லுங்களேன். எனக்கான விடுதலை என் சொந்தக்காரங்க வீட்டில்
எனக்கான விடுதலை என் சரீர பலத்தில் இல்லை. எனக்கான விடுதலை ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே கர்த்தர் விடுதலையை வைத்து இருக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது உங்க வீட்டில் ஆவியானவரை வரவேற்போம். உங்க வீட்டில் உங்க எல்லையில் ஆவியானவர் வரட்டும். எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? ஆவியானவர் வராம எத்தனை பூசணிக்கு அவன் உடைச்சாலும் என்னை பார், கழுத போட்டு அவ மாட்டி வச்சுட்டு என்னை பார் யோக வரும். உயிருள்ள கதை இருந்துச்சுன்னா என்னை பார் உதை வரும்னு வரும். தோத்திரம் போட்டாவை மாட்டி வச்சுட்டு என்னை பார் யோகம் வரும். எங்கள் வீட்டில் இயேசுநாதர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன் பாஸ்டர். போகும்போது வரும்போது பிளெயின் கிஸாக கொடுப்பேன் பாஸ்டர். மெழுகுவர்த்தியெல்லாம் பொறுத்துனேன் பாஸ்டர். ஆவியானவர் எங்கு உண்டோ என்னால கொடுக்க முடியாத விடுதலை என் பணத்தினால, என் சாதியினால, என் சொந்தக்காரனால இந்த உலகம் கொடுக்க முடியாத விடுதலை நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆவியினால விடுதலை. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், அந்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். குமாரன் கொடுக்கிற மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ரெண்டு, ஆவியானவர் எங்க உண்டோ, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள். முன்னாடி பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வார்த்தை வாசிங்களேன். இன்னொரு முறை வாசிங்க. இது என்ன சத்தியம்? அந்த சத்தியம் இல்லை. சத்தியம் அப்படிங்கிறது வார்த்தை. நல்லா கவனிங்க. ஒன்று, குமாரன் விடுதலையாக்குகிறார். ரெண்டு, ஆவியானவர் எங்க இருக்குதோ அங்க விடுதலை உண்டு. மூன்று, இந்த சத்திய வார்த்தை என்னை விடுதலையாக்குகிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஏன் வசனத்தை போதிக்கிறோம்? ஏன் வார்த்தை பேசுறோம்? உயிரை கொடுத்து ஏன் கத்துறோம் அப்படின்னா, நம்ம கத்துறது வெறும் வார்த்தை அல்ல. பைபிள்ல வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த சத்தியம் தான் என்னை பிழைக்க வைக்கும். வார்த்தை 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 ரொம்ப முக்கியம். சத்தியம் ரொம்ப முக்கியம். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. உங்க பாதை வெளிச்சமா இருக்கணும்னா, உங்க கால்கள் இடராம வெளிச்சமா இருக்கணும்னா சத்தியம் இருக்கணும். சத்தியம் இல்லை அப்படின்னா ஈஸியா பிசாசு என்ன செஞ்சிடும்? இயேசுவை பிசாசு சோதிக்க வரும் பொழுது, பிசாசு இயேசுவிடத்தில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பாட்டு பாடல, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல. ஜெபத்தினால ஆராதனையினால சொந்த அற்புதம் நடக்கும். ஆனா இயேசு செய்த காரியம் என்னது? வசனத்தை பேசினார். வசனம் அவருக்குள்ள தெரிஞ்சிச்சு. வசனம் அவருக்கு தெரிஞ்சதுனால வசனத்தை பேசுறார். பிசாசு ஒவ்வொரு 3 முறை சோதிக்க வந்தான். 3 முறை சோதிக்க வரும் பொழுதும் இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பலத்தினால் அல்ல, என் வாயிலிருந்து வருகிற சத்தியம் அது சாதாரணமானதல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்திய வார்த்தை எழுதின பேப்பர் அல்ல, எழுதின வார்த்தை அல்ல. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது சம்மட்டி அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள். உங்களுக்கு விடுதலை வார்த்தையில தான் விடுதலை இருக்கு. வசனத்துல தான் விடுதலை இருக்குது. ஏன் வசனத்தை படிக்க சொல்றோம்? ஏன் வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்றோம்? ஏன் வசனத்தை அறிக்கை செய்கிறோம்? ஒண்ணே ஒண்ணு, சத்தியத்துல தான் எனக்கான விடுதலையை வைத்திருக்கிறேன். சத்தியமே இல்லை, சத்தியமே இல்லை, வார்த்தையே இல்லை அப்படின்னா பிசாசு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். தோத்திரம். எனக்கான விடுதலை குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2, ஆவியானவர் எங்கு உண்டோ. 3, சத்தியத்தை அறிவீர்கள். ஏன் உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை படிக்க சொல்லி கொடுக்கிறோம்? ஏன் நம்ம பைபிள் எடுத்து படிக்கிறோம்? இந்த சத்தியத்துல தான் எனக்கான விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரும். வசனம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் மாறினது. வசனத்தை படிங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. பிசாசு வரும் பொழுது வசனத்தை பேசுங்க, பிரச்சனை வரும் பொழுது வசனத்தை பேசுங்க.
யார் உங்களை விடுவிக்கிறாங்களோ இல்லையோ, வசனம் உங்களை விடுதலையாகும். நீங்க எவ்வளவு ஆழத்துல போனாலும் தாவீது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நான் செத்தவனை போல கடந்தேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டேன், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டேன். அவ்வளவுதான், போச்சு, என் லைஃப் முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த வார்த்தை, இந்த சத்தியம் உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு தெரியும், இந்த வாரம் முடிவதற்குள்ளாய் மெய்யான விடுதலையை பார்க்க போகிறீர்கள். உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்க சரீரத்தில் ஒரு மெய்யான விடுதலையை பார்க்க போறீங்க. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை வேளையில் ஒரு விடுதலையின் கரம் இறங்கி வரப்போகிறது. ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் கட்டவிழ்த்து விடுகிறார். ஜோமனி பெற்றுக்கொள்ளுங்க, ஜோமனி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க விடுதலையாக்குகிற கரம், உங்களை விடுதலை தருகிற கர்த்தருடைய கரம், ஆவியானவர் இப்பொழுது என் ஜனத்திற்கு விடுதலையை தருவீராக.